Exercise 2.9 6th sum. Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers? இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்த உடனே இந்த எக்ஸசைஸ்க்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த எக்ஸசைஸ் சம்மந்தமான ஒன்று தான், ஓகேங்களா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்டா. ஓகே, ஸ்கொயர்னா என்ன? ஃபஸ்ட்டு 4 sides ஆர் ஈக்குவல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஷேப் தான் வந்து ஸ்கொயர், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு சைஸ் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பேப்பருடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்கும்? 10 இருக்கும். அப்போ இது 10னா இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10. அப்போது இதோட ஏரியா என்னவாக இருக்கும்? ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயரா. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே 10 போட்டால் என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பேப்பருக்குள்ளே 10 சென்டிமீட்டர் சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் பேப்பருக்குள்ளே இதோட ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர், கரெக்டாக? அதே மாதிரி அடுத்த ஸ்கொயர் பேப்பருடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. அப்போது சைடு வந்து 11, இதில் 11 11 11 இருக்கும். அப்போ இதோட ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா ஏ ஸ்கொயர் யூஸ் பண்ணும்பொழுது 11 ஸ்கொயர் கிடைக்குமா? அப்போது இது வந்து 10 ஸ்கொயரு, இதோட ஏரியா வந்து 11 ஸ்கொயரு, இதோட ஏரியா வந்து 12 ஸ்கொயரு, அப்படி போயிட்டு இருக்குது. எது வரைக்கும் 24 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஏரியா வந்து என்னது? 24 ஸ்கொயர், ஓகேங்களா? அப்போது ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ்? இந்த கொடுத்துருக்கூடிய கலர் பேப்பர்ஸில் வச்சுட்டு எவ்வளோ ஏரியா வந்து நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஏரியாவை சம் பண்ணணும். இதோடைய ஏரியா 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், அப் டு 24 ஸ்கொயர். இந்த சம், இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே சம் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏரியா டெக்கரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஓகேங்களா? பை தி கிவன் டேட்டா total area to be decorated is எவ்வளோ ஏரியா நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பேப்பருடைய ஏரியா வந்து 10 ஸ்கொயர் இல்லையா? ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் சம் பண்ணால் அதுதான் நமக்கு தேவையான ஏரியா, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு சம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோமா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோட ஆன்சரை இஸ் ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸு, ஆனால் 10லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? 1லேருந்து எடுத்துக்கணுமா? இங்கே லாஸ்ட்டில் 24 கொடுத்துருக்காங்க. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். 1லேருந்து 24 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் 1லேருந்து 9 வரைக்கும் என்ன பண்ணிடலாம்? மைனஸ் பண்ணிடலாமா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 9 ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வி நோ தட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதோடைய ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எது தனியாக கண்டுபிடிக்க போகிறோம், எது தனியாக கண்டுபிடிக்க வரும், சரியா? ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1லேருந்து 24, இங்கே 1லேருந்து n. அப்போ என்னோட பதிலாக 24 எடுத்துட்டோம் அப்படின்னா 24 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 divided by 6. So we get 24 into 24 plus 1 25 into 2 24s are 48, 48 plus 1 49 divided by 6. இப்போ 6 வந்து கேன்சல் பண்ணலாம் 24ஆல், ஓகே? 24ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ண முடியலையா? 1 6 is 6, 4 6 are 24. இப்போ 4 25 சார் என்னது? 100 100 into 49. So we get 4900. இது இதோட ஆன்சர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 4900. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. அடுத்து இதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 1லேருந்து 9 வரைக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 9 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 9 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்போ என்னாகும்? 9 into 9 plus 1 into 2 into 9 plus 1 by
6. So we get 9 into 9 plus 1 10 into 2 9s are 18, 18 plus 1 19 by 6. 6 9 வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா? 2 3s are 6, 3 3s are 9. 210 பண்ண முடியலையா? 1 2 is 2, 5 2s are 10. So we get 3 5s are 15, 15 into 19. 15 and 19 multiply பண்ணணும் ஓகேங்களா? So 15 into 19. 9 5s are 45, balance 4, 1 9 is 9, 9 plus 4 13, 1 5 is 5, 1 1 is 1. So we get 5, 3 plus 5 8, 1 plus 1 2, 285. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 square plus 2 square plus 3 square plus etc plus 9 square வந்து 285. நமக்கு தேவையானது இதோடைய சம் 10 square plus 11 square plus 12 square plus etc plus 24 square தான் நமக்கு வேணும் ஓகேங்களா? அப்போ இதோடைய சம் வேணும் அப்படின்னா 1லேருந்து 24 வரைக்கும் சம் எடுத்துக்கோ இல்லையா? இதோடைய சம்லேருந்து 9 வரைக்கும் இதோடைய சம் வந்து மைனஸ் பண்ணணும் கரெக்டாக? இப்போ 1லேருந்து 24 வரைக்கும் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 4900 மைனஸ் 1லேருந்து 9 வரைக்கும் 285. இப்போ ரெண்டு மைனஸ் பண்ணலாமா? 4900 285 மைனஸ் பண்ணலாம். இப்போ இதில் 8 9 10 10 minus 5 5, 9 minus 8 1, 8 minus 2 6, இதில் 4, 4615 ஓகேங்களா? இப்போது எவ்வளோ ஏரியா வந்து நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? therefore area can be decorated with this given color papers is equal to 4615 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏன்னா ஏரியா வந்து ஸ்கொயர் யூனிட் இல்லையா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ எவ்வளோ ஏரியா வந்து நம்மளால் வந்து கலர் பேப்பர் கொடுத்தக்கூடிய கலர் பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னா 4615 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இவ்வளோ ஏரியா வந்து நம்ம டெக்கரேட் பண்ண முடியும். தட்ஸ் ஆல்.